வணக்கம். காடை முட்டை 12 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் நறுக்கின வெங்காயம் ஒன்று வதக்கலாம். வெங்காயத்தில் பாதி அளவு வதங்கும் பாதி நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, வெங்காயத்தை தகுந்த அளவு ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகு பொடி. இந்த அளவு வதங்கணும். முட்டையோட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கின வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் ஆம்லெட் கொஞ்சமாக எண்ணெய் 2 நிமிஷம் வெந்தவுடனே திருப்பி விடலாம். எக்ஸ்ட்ரா மிளகு தேவைன்னா திருப்பி மிளகு பொடி லேசாக தூவிக்கலாம். காடை முட்டை ஆம்லெட். பெப்பர் கம்மியாக ஒரு ஆம்லெட் போட்டிருக்கேன், பெப்பர் கூடுதலாக ஒரு ஆம்லெட் போட்டிருக்கேன். குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஆம்லெட்டுக்கு முட்டை உடச்சி ஊற்றும் போது தனித்தனியாக உடச்சி ஊற்றலாம். கெட்டு போன முட்டை இருந்ததுன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.